சண்டே காலையிலே வயித்து ஃபுல்லா பட்னி போட்டுருவோம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா லஞ்ச் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால, மட்டன் சூப் வச்சு குடுத்தாங்க. அத நல்லா குடிச்சுட்டு, அப்பாவ ரொம்ப நேரம் ஆளையே காணோம்னு பார்த்தா, அவங்க எங்களுக்கே தெரியாம வயலுக்கு போய் மீன் புடிச்சிட்டு வந்திருக்காங்க. கொறவ மீன் தான் புடிச்சிட்டு வந்தாங்க. இதில என்ன டாஸ்க்னா, அந்த மீன் எடுத்து உள்ள போடுறது தான். தண்ணி கொஞ்சமா உட்டா பாஞ்சு பாஞ்சு போகுது. அத எடுத்து உள்ள போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். அண்ட் எனிவேஸ் இந்த அழுக்கு தண்ணிலாம் ஊத்திட்டு அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கொஞ்சமா போட்டு, அத நாளைக்கு சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஆல்ரெடி மட்டன் வாங்கியாச்சு. அதுதான் இப்ப பிரச்சனை. இந்த மீன புடிச்சு போடுறதுலயே முக்காவாசி நேரம் போயிட்டு, அண்ட் ஆஃப்டர்நூன் போலயே எங்க மாமா வந்திருந்தாங்க. ஸோ, அவங்களுக்கு டக்குனு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா சர்பத் போட்டு கையில குடுத்துட்டு, சைட்ல பார்த்தா எங்க அண்ணன் ஏர் கூலரா அக்கு வேற, ஆணி வேற பிரிச்சு போட்டு வேலையில இறங்கிட்டாங்க. ஆனா, அந்த ஏர் கூலர இவ்ளோ டீட்டெயிலா பிரிச்சு நம்ப வேல பார்க்கணும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அண்ட் எங்க அண்ணனும், கசினும் ஒரு பக்கம் அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வேல பார்த்துட்டு இருக்கிறப்ப, சைட் கேப்ல நாங்க எல்லாமே சாப்பாட்டுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு உட்காந்து எல்லாமே நல்லா ஃபுல்லா சாப்ட்டுட்டு, சாப்பிட்டு முடிச்சோனே எல்லாம் நாக்குல நம நமன்னு இருக்கும்ல. ஸோ, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில இருந்துச்சு. அந்த கோன ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, அடுத்து எங்க பிளான் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, பழைய வீட்டுக்கு போய் மாங்கா பறிக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா, மாங்கா நெறையா இருக்கு. எல்லாமே கீழ விழுந்து, காத்துல விழுந்து அப்படியே வீணா போகுது அப்படின்ட்டு. ஸோ, பறிக்கிறதுக்கு இங்க அவ்வளவா ஆள் வர மாட்டேங்கிறாங்க. சரி நானும் அப்பாவும் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு பறிக்கிறதுக்கு எல்லாமே செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் பின்னாடியே அண்ணன், மாமா, அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ, கொஞ்ச நேரம் அண்ணன், மாமா எல்லாருமே கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் ஓரளவு பறிச்சாங்க. அண்ட் கீழ விழுந்ததுல பழவெட்டுக்காவா பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் முக்காவாசி மாங்காய், கொஞ்சோண்டு தேங்காய் எல்லாமே வந்துட்டு பறிச்சுட்டு, அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம். எனிஹவ் சூப்பரா போச்சு. பாய்.